நாகஸ்வின் டைரக்ஷன்ல பிரபாஸ், கமல்ஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே காம்போல பிரம்மாண்டமான படமா ரிலீஸ் ஆயிருக்கு. கல்கி படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தை டெக்னாலஜி பிளஸ் ஹிந்து மித்தாலஜி மையமா வச்சு எடுத்திருக்காங்க. படத்தோட மெயின் தீம் என்னன்னா, மகாபாரதம் எண்ட்ல கிருஷ்ணர் அஸ்வத்தாமனுக்கு ஒரு சாபம் கொடுத்திருப்பாரு. அந்த சாபத்துல இருந்து அஸ்வத்தாமனுக்கு விடுதலை கிடைக்கணும்னா கலியுகத்துல கலின்னு ஒருத்தன் உருவெடுப்பான். அவன் விஷ்ணுவோட கல்கி அவதாரத்தை தடுக்க பார்ப்பான். அவனை ஸ்டாப் பண்ணி கல்கி அவதாரம் எடுக்க வைக்க நீ ஹெல்ப் பண்ணினா உன்னோட சாபம் தீரும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருப்பாரு. சோ இதுதான் படத்தோட மெயின் ஸ்டோரி. கல்கி அவதாரத்தை தடுக்க போற அந்த கலிதான் நம்ம ஆண்டவர் சுப்ரீம் யஷ்கின். அவெஞ்சர்ஸ், மேட் மேக்ஸ் மாதிரி ஹாலிவுட் படங்கள்ல வர்ற வில்லன் கேரக்டர் மாதிரி தான் கமல் சாரோட கேரக்டரையும் டிசைன் பண்ணி மனுஷங்களுக்கு வாழவே தெரியல, நான் புது உலகத்தை உருவாக்கி அவங்களை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிமையா வச்சிருக்க ஒரு தானோஸ் கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவர் கேரக்டர் பத்தி அந்த அளவுக்கு இந்த படத்துல ரிவீல் பண்ணல. ஜஸ்ட் அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறத மட்டும் ரிவீல் பண்ணிருக்காங்க. படத்துல 2 சீன்ல தான் வருவாரு. ரெண்டுமே தரமான சீன்ஸ். அவரோட லுக்க ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே கமல் சார் மாதிரியே தெரியல. விக்ரம் மாதிரி ஒரு படத்துல நடிச்சுட்டு எதுக்கு ஒரு இந்த மாதிரி லுக் இருக்க ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய ட்ரோல்ஸ் வந்தது. பட் அவரோட அந்த லுக்குக்கு ஒரு கன்வின்சிங்கான ரீசன் படத்துல இருக்கு. அது படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் கல்கி ட்ரெய்லர்ல ஒரு விஷயத்தை காமிச்சிருந்தாங்க. இந்த படத்துல மகாபாரதம் போர்ஷன்ஸ் அதிகமா இருக்கு, அதுல இருந்து தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ட்ரெய்லர்ல காமிச்ச மாதிரியே மகாபாரதம் போர்ஷன்ல இருந்து தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து 6000 வருஷமா கலியுகத்துல நடந்த சேஞ்சஸ் எல்லாம் டைட்டில் கார்டுல அனிமேஷனா காமிச்சிருப்பாங்க. அந்த டைட்டில் கார்டு சரி, அதுக்கு முன்னாடி வந்த குருச்சேத்திர சீனோட அனிமேஷன்ஸும் சரி வேற லெவலா இருந்தது. டைட்டில் கார்டுலயே இந்த படத்தோட டைரக்டர் நாகஸ்வின் அவர் யாருங்கிறத காமிச்சிட்டாரு. இது சம்பவம் பண்ற ஒரு கை. படம் ஸ்டார்ட் ஆகி நல்லா என்கேஜிங்கா தான் போயிட்டு இருந்தது. பரவாயில்ல, ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள பிரபாஸ் அண்ணா என்ட்ரி கொடுக்குறாப்ல. அவரோட இன்ட்ரோல இருந்து தான் படமே லேக் ஆக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவருக்கு கொடுத்த இன்ட்ரோஸ், ஃபைட் சீன்ஸ், காமெடி சீன்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. மத்த கேரக்டர்ஸை காட்டும் போது கதை ஓரளவுக்கு டீசென்ட்டா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பட் பிரபாஸ் போர்ஷன்ஸை காட்டும் போது படம் படுத்துருது. அவர் கேரக்டரை தவிர படத்துல வர மத்த கேரக்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு காப்பாத்தினாங்கன்னு சொல்லலாம். முக்கியமா தீபிகா படுகோனுக்கு இன்டர்வல்ல ஒரு செம்ம சீன் கொடுத்திருப்பாங்க. அந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு டீசென்ட்டான சீன். பட் செகண்ட் ஹாஃப்ல பிரபாஸ்க்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்திருக்காங்க. ட்ரெய்லர்ல அஸ்வத்தாமனா நடிச்சிருக்க அமிதாப் பச்சன் கூட பிரபாஸ்க்கு ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சோ ஹீரோக்கு பில்டப் கொடுக்கணும்னு அஸ்வத்தாமனா பிரபாஸ் கிட்ட அடி வாங்குற மாதிரி தான் காட்டுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் படம் ஃபுல்லாவே பிரபாஸ்க்கும் அமிதாப் பச்சனுக்கும் சண்டை வரும்போதெல்லாம் பிரபாஸ் தான் தோக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. நான் பாகுபலி ஹீரோ, நான் என்ன இறக்கி நடிக்க மாட்டேன் அப்படிலாம் யோசிக்காம அவர் கேரக்டரை டவுன் பண்ணி இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இதை அக்செப்ட் பண்ண பிரபாஸ்க்கும் டைரக்டருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு இந்த படத்துல உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அமிதாப் பச்சன் கேரக்டர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அவர் சீன்ஸ் எல்லாமே படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் என்கேஜிங்கா எடுத்துட்டு போயிருந்தாங்க. முக்கியமா லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அடுத்த பாட்டுக்கு நல்ல ஹைப் கிரியேட் பண்ற அளவுக்கு சூப்பரா எடுத்திருந்தாங்க. அப்புறம் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பத்தி சொல்லணும்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல அவரோட மியூசிக் ஒர்க் இல்ல, ரொம்பவே சுமாரா தான் மியூசிக் போட்டிருந்தாரு. அடுத்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பத்தி எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த படத்தோட பெரிய மைனஸே கேமியோஸ் தான். தெலுங்கு சினிமாவோட முக்கியமான படங்கிறதால நிறைய பேர்த்த கேமியோ ரோல் பண்ண வச்சிருக்காங்க. மிருணால் தாக்கூர், துல்கர் சல்மான், விஜய் தேவரகொண்டா, திஷா பட்டானி, ராஜமௌலி, பிரின்ஸ் படத்து டைரக்டர்னு தேவையில்லாத கேஸ்ட் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரோலுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல, கதைக்கு சம்பந்தமே இல்லாம வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் மைனஸ். செகண்ட் மைனஸ், 2 கேரக்டர்ஸை தப்பா கேஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு விஜய் தேவரகொண்டா, இன்னொன்னு துல்கர் சல்மான். துல்கர் சல்மானுக்கு கொஞ்சம் முக்கியமான ரோல் கொடுத்திருந்தா இனிமே இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். விஜய் தேவரகொண்டாக்கு கொடுத்த ரோலை கூட துல்கர் சல்மானுக்கு கொடுத்திருக்கலாம். ஏன்னா விஜய் தேவரகொண்டாவோட கேரக்டர் ஒரு வெயிட்டான ஹிஸ்டாரிக் கேரக்டர். இந்த படத்துல வந்த வேற எந்த காமெடிக்கும் ஆடியன்ஸ் சிரிக்கல. இவரோட கெட்டப்பை பார்த்து தான் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அவருக்கு சுத்தமா அந்த கெட்டப் செட்டே ஆகல. அடுத்த மைனஸ் பிரபாஸ் போர்ஷன்ஸ். செகண்ட் ஹாஃப்ல இருந்த மாதிரி அவருக்கு சீரியஸான ரோலே கொடுத்திருக்கலாம். காமெடி பண்றேன், அவருக்கு மாஸ் காட்டுறேன்னு சொல்லி இந்த படத்தை யோசிக்கும் போதே இது ஒரு ஸ்லோவா போற படம் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி ஆக்கி விட்டாங்க. அவர் போர்ஷன்ஸ் இல்லாமையும் நிறைய இடத்துல படம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதெல்லாம் கதைக்கு தேவையானதா இருக்கும். பட் பிரபாஸ் போர்ஷன்ஸ் தான் அன்வான்டடா திணிச்சு படத்தையே கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நெக்ஸ்ட் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறதையும் பாத்துருவோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் மகாபாரதம் போர்ஷன்ஸ் தான். ஹிஸ்டாரிக் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டான இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தையே காப்பாத்திருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அமிதாப் பச்சன் ரோல். அவரோட கேரக்டர் இல்லாம இந்த படத்தை யோசிச்சு பார்த்தா ரொம்பவே ஆவரேஜான படம் மாதிரி இருக்கும். அவரோட சீன்ஸ் எல்லாமே தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தது.
இதை எப்படியாவது தடுக்கணும். அடுத்த பாசிட்டிவ் கமல் சார். சுப்ரீம் எஸ்கின்கிற அவரோட கேரக்டருக்கு கொடுத்த பில்டப்ஸ், அவர் பேசின டைலாக்ஸ், முக்கியமா அவரோட வாய்ஸ் மாடுலேஷன், கமல் சாரோட பிரசன்ஸ் தான் பார்ட் 2க்கு ஒரு செம்ம ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்கு. அதுலயும் போஸ்ட் கிரெடிட் சீன்ல அவர் பேசுற டைலாக்ஸ் எல்லாம் கூஸ் பம்ஸா இருந்தது. இதே டைலாக்ஸ் அவர் ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன்ல கூட பேசியிருக்காரு. அந்த டைலாக பார்த்துட்டு தான் நாக் அஸ்வின் இவர் கூப்பிட்டிருந்தார் போல. அந்த கேரக்டருக்கு பக்காவா சூட் ஆயிருந்தாரு கமல் சார். రథచక్ర ప్రళయ ఘోష భూమార్గం పట్టిస్తాను భూకంపం పుట్టిస్తాను. சோ அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த படத்தை 600 கோடி செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் 1100 கோடிக்கு மேல கலெக்ஷன் வந்தாதான் ப்ரொடியூசருக்கு இந்த படம் லாபமா இருக்கும். படத்தோட பட்ஜெட், கேஸ்டிங், ட்ரைலரோட விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது இன்னொரு பாகுபலி இல்ல RRR மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். பட் அந்த அளவுக்கு படம் இல்ல. நாக் அஸ்வின் அவரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை டீசென்ட்டா எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். சோ இந்த படத்துக்கு சினி பிளாட்ஃபார்மோட ரேட்டிங் 5க்கு 3.